ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரீடிங். இன்றைக்கி நம்ம ஈஸி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் சி அண்ட் கே. அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதை பற்றி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது யூஸ் ஆஃப் சி அண்ட் கேனா நம்ம எப்போ சி போட்டு எழுதணும், எப்போ கே போட்டு எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சி கோஸ் வித் ஏஓயு. ஏஓயு நம்ம சி க சவுண்டு சொல்லும் பொழுது பக்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய சவுண்டு உச்சரிப்பு வந்து ஏஓயு இது ரிலேட்டடாக இருக்கும் பொழுது அந்த க சவுண்டுக்கு நம்ம சி போடணும். அதே மாதிரி கேவோடதும் கனா கே கோஸ் வித் ஐ அண்ட் இ. ஐ அண்ட் இ இந்த சவுண்டு உச்சரிப்பில் நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சியவே ஒரு கேட் மாதிரி வரைஞ்சிட்டு சி கோஸ் வித் ஏஓயு இப்படி சொல்லும் போது குழந்தைங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நம்ம உட்காந்து இது குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி சி கோஸ் வித் ஏஓயு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட். கேட் இங்கே ஏ வந்திருக்கு, க சவுண்டுக்கு நம்ம சி போட்டிருக்கோம். ஏன்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு க சவுண்டு கேட்கும்போது சப்போஸ் நம்ம சி போடுறதா கே போடுறதா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக குழந்தைங்க எழுதிடுவாங்க. கேட் இங்கே ஏ வந்திருக்கிறதுனால நம்ம சி போட்டிருக்கோம். சேம் ஹியர் ஆல்சோ. யூ கட் யூ வந்திருக்கிறதுனால சி போட்டிருக்கோம். கோட். கோட் பார்த்தீங்களா, ஓ வந்திருக்கு, இங்கே நம்ம சி போட்டிருக்கோம். ஸோ சி கோஸ் வித் ஏஓயு. ஓகேங்களா, இந்த ஏஓயூட சி வரும்போது நம்ம அந்த இடத்துல க சவுண்ட் சொல்லி சி தான் போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கே கோஸ் வித் ஐ அண்ட் இ. ஐ அண்ட் இ இப்போது கேவே ஒரு கைட் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கே கோஸ் வித் ஐ அண்ட் இ. இதுதான் இங்கிலீஷ் போனிக்ஸில் வந்து கேட் அண்ட் கைட் ரூல்னு சொல்லுவாங்க. கேட் அண்ட் கைட் ரூல். கே கோஸ் வித் ஐ அண்ட் இ. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கெப்ட். கெப்ட் இந்த இடத்துல இ வந்திருக்கு, ஸோ நம்ம கே போட்டிருக்கோம். கைட். கைட் இங்கே ஐ வந்திருக்கு, ஸோ நம்ம கே போட்டிருக்கோம். பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கு நான் க சவுண்டுன்னு சொல்லியிருந்தேன். அது க சவுண்டு ஓகே. சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 சவுண்டு இருக்குது. ஜென்ரலாக பேசிக்காக பார்த்திங்கன்னா க சவுண்ட். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம க சவுண்ட்லேயே நம்ம வந்து இந்த சி தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு சவுண்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட் சவுண்ட் அண்ட் ஹாட் சவுண்ட். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த ஹாட் சவுண்டு தான் பார்த்துருக்கோம். ஹாட்னா சியோட சவுண்ட் க க க. இது சாஃப்ட் சவுண்டு எதுக்கெல்லாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சி வந்து நமக்கு ஏஓயூவோட வரும்பொழுது நம்ம க க க சொல்கிறோம். இது ஹாட் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கேட், கேப், காட், கவ், கட், கப். ஏஓயூவோட வந்திருக்க லெட்டர்ஸ்க்கு நம்ம க போட்டிருக்கோம். இப்போ சாஃப்ட் சவுண்டுக்கு பார்த்திங்கன்னா சி கூட நமக்கு இஐஒய் இந்த மாதிரி பக்கத்தில் ரிலேட்டடாக வரும்பொழுது இது சாஃப்ட் சவுண்டுன்னு சொல்லுவோம். சாஃப்ட் சவுண்டில் நம்ம எப்படி சொல்லுவோம், இஸ். இஸ் புரியுதுங்களா. சாஃப்ட் சவுண்டில் நம்ம இதை இஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சி பக்கத்தில் இ இருந்தாலோ இல்லை சி பக்கத்தில் ஐ இருந்தாலோ சி பக்கத்தில் ஒய் இருந்தாலோ இது நம்ம சொல்லக்கூடிய சவுண்டு வந்து இஸ். இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், செல். செல் இந்த இடத்துல நம்ம க சொல்லி ஈக்கு தனியாக ஏ சவுண்டு சொல்லி இதை ரீட் பண்ண முடியாது. ஸோ இது பேசிக். ஓகேங்களா. சியும் ஈயும் பக்கத்தில் வந்தாலும் சிஐ பக்கத்தில் வந்தாலும் சிஒய் பக்கத்தில் வந்தாலும் அது ஒரு சவுண்டு இஸ். இஸ். செல். சிமெண்ட். சிமெண்ட் ரீட் பண்ணுறது லிசன் பண்ணுங்கள். சிமெண்ட். சர்க்கிள். சர்க்கிள். சினிமா. சினிமா பார்த்தீங்களா, சிஇக்கும் நான் இஸ் சொல்லி தான் படிக்கிறேன். சர்க்கிள் சிஐக்கும் அதே தான். சேம் சிஒய்க்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள். சைக்கிள். சிஸ்ட். சிஸ்ட் இது மோஸ்ட்லி ரொம்ப ரேராக வரக்கூடிய வேர்டு. சிஸ்ட். இப்போது இங்கே ஒய்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஒய்யோட சவுண்டு ஏன்னு சொல்லியிருந்தோம். இயர் ஆல்சோ ஒய்க்கு வந்து 2 சவுண்டு இருக்குது. இன்னொன்று வந்து ஐ. ஸோ ஒய் வந்து கன்சிடர் ஆஸ் வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் ரெண்டுத்துலேயுமே இதை கன்சிடர் பண்ணுவாங்க. பட் பேசிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு வவல் லெட்டர்னு சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏஇஐஓயு தான் சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து
இது ஸ்பெல்லிங் ரூல் படி பார்த்தா இதுக்கு 2 சவுண்ட் இருக்குது. ஐ அப்படின்ற சவுண்டுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பை அந்த இடத்துல ஒய் வந்திருக்கும். அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பை மை அப்படி படிப்போம். ட்ரை அந்த மாதிரி படிப்போம். அதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் CNK, கேட் அண்ட் கைட் ரூல் ஃபார் CNK. ஓகேங்களா? இது குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ட்ராயிங் போட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு மறக்காமல் ஈஸியாக இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.